Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மூங்கிலில் கிடைக்கிற தட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கிச்சனில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ சாதம் வந்து வடிக்கும்போது ஒரு சோறு கூட நமக்கு வந்து கீழே வரவே வராது. தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணி சாதம் வடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இடியாப்பம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கூட பண்ணலாம். இப்போ இந்த மூங்கில் தட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு காட்டன் கிளாத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதாவது அந்த மூங்கில் தட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லிக்கு மாவு கரைப்போம்ல, அந்த மாதிரி மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மூங்கில் தட்டில் வந்து பண்ணுறதுனால ரொம்ப வாசமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 கரண்டி கிட்ட வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சின்ன இட்லி பிளேட் வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நான் இது வந்து வேக விட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து புசு புசுன்னு வந்துருச்சு. இது வந்து நம்ம இட்லி வந்து ஒரு ஈடை நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். இது வந்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தாலே போதும், வயிறு நிறைஞ்சு போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து இப்போ நல்லா ஆறுனதுக்கு பிறகு லைட்டாக வந்து மேலே தண்ணி தெளித்து விட்ருங்க. தெளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த துணி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம தாளித்து கூட ஊற்றிட்டு அந்த மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் தட்டு வந்து கஞ்சி வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சில சமயங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இடியாப்பம் கூட நான் இதில் வந்து வேக வச்சுப்பேன். நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துடலாம். சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து சாம்பார், அதாவது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு சாம்பார் சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா பூண்டு பொடி வந்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நெய் பிடிச்சது அப்படின்னா நெய் கூட வந்து 2 ஸ்பூன் வந்து மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு எடுக்க வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். வேர்க்கடலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. அதே கப்பில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நல்ல அந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இதையும் வந்து அந்த பிளேட்டில் கொட்டிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் கலர் மாறினதுக்கப்புறம் அதையும் வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பில் வந்து ஈரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வறுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 பல் பூண்டையும் வந்து இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் நம்ம ஏற்கனவே வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், பூண்டு வந்து நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட வேணும் அப்படின்னா தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கல. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸான பவுடராக அரைச்சிடாதீங்க. நம்ம பருப்பு பொடி பூண்டு பொடியெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அதை நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபி ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது.
இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே வந்து சேர்த்துருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை சட்னி அரைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியோட பதத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவசரத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு செய்யணும், காலையில் எழுந்திருக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து மெஹந்தி கையில் போடுவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோன் தான் போட்டிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து கையில் வச்சுருந்தேன். சில சமயங்களில் நம்ம போடுற கோன் வந்து மறுநாள் பார்க்கும்போது அவ்வளோவா வந்து நமக்கு கலர் கிடைக்காது. அந்த மாதிரி கலர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி தைலம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தைலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும். இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸோ என்னோடய மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து மருதாணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தைலம் வந்து போடுவாங்க. ஸோ பாருங்கள், மறுநாள் பாருங்கள் கலர் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற கோன் வந்து அதாவது இந்த மெஹந்தி கோன் வந்து சரியில்லை அப்படின்னும் போது கூட நமக்கு வந்து சரியாக அந்த கலர் பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி விக்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உங்களுக்கு கலர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து சரியாக நமக்கு எடுக்க வராது. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அடுப்புலையும் காட்ட முடியாது, ஏன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த பாட்டிலை வந்து உள்ளே போட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகி தனியாக வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து போயிடுச்சு. பார்க்குறதுக்கு பாட்டில் வந்து இப்போ க்யூட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன வேணும்னாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரிங்கெல்லாம் நம்ம வந்து ரெகுலராகவே வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிங்கு போட்டுட்டு நம்ம வெயிட்டாக ஏதாவது வேலை செய்கிறோம் இல்லை ஏதாவது வெயிட்டான ஒரு பொருளை வந்து தூக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிங்கோட ஷேப் வந்து சீக்கிரத்தில் நமக்கு மாறிடும். அதாவது நெளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஆகின ரிங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம திரும்ப கரெக்டான ஷேப்பில் வந்து கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மற்ற மட்டும் தனியாக கழட்டி வச்சுட்டு இந்த கட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிங்கை நல்லா உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப் வந்து மாறி இருக்கிற ரிங்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ 1க்கு 2 தடவை வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஷேர் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.